சகாஷ் நாளாந்தம் எங்களுடைய பயிற்சிக்கான நேரசூசி என்ற தலைப்பில் ஜெயந்தி பென் அவர்களுடைய குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. குளோபல் பக்தியை பல பேரும் பல கடந்த மாதங்களாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். யோகா என்ற பாடத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. ஆகவே குளோபல் பக்தி எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருப்பதுடன் அது என்னுடைய உலகத்துக்கான ஒரு பங்களிப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த பூமியில் இருக்கின்றவர்களை போய் அடைய முடியும்? மீடியாவிலே பலர் சொல்லுகின்றார்கள், அதாவது நான் டெலிஃபோன் பார்க்குறேன் அல்லது டிவி பார்க்குறையில அண்டெல்லாம் சொல்லக்கூடும். ஏனெண்டா உலகம் கெட்ட செய்திகளைத்தான் கொண்டிருக்கு என்று அப்படி சொல்லக்கூடும். ஆனால் அதால் தான் நீங்கள் இந்த முழு உலகத்தையும் பார்த்து இந்த உலகத்தில் இருக்க மனித குடும்பங்களை பாருங்க. எல்லாருக்கும் யோக சக்தி மூலம் எங்களால் சேவை செய்ய முடியும். அத்துடன் அந்த மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள், இவ்வாறு பல உயிரினங்கள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் எப்படி நாங்கள் சேவை செய்கிறது? எங்களோட வார்த்தைகள் மூலம்தான் எங்களால் அவைக்கு சேவை செய்ய முடியாதாவே நாங்கள் எங்களுடைய உணர்வலைகள் மூலம் அவைக்கு சேவை செய்யலாம். பாபாட அன்பும் ஒளியும் அவர்களுக்கு கிடைக்க செய்யலாம். ஆகவே அத்துடன் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து விதமான தாவரங்கள், நாங்கள் உள்ளெடுக்கின்ற தாது பொருட்கள், கனியப்புக்கள் அனைத்தும் அவற்றிலிருந்தான் வருகின்றன. அவைக்கும் கூட நாங்கள் சேவை செய்யலாம். உயிருக்கின்ற அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் நாங்கள் சேவை செய்யலாம். இதற்கு நான் பாபாட்டிருந்து பெற்று அதே நேரம் மற்ற எல்லாருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருவியாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம் இந்த ஆசீர்வாதங்கள் அதிலிருந்து எனக்கு ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அவை அந்த நிலையிலே தான் நாங்கள் யோகத்தின் ஆரம்ப காலத்திலே பாபா என்னை குணமாக்குவதற்கு நான் விரும்பக்கூடியதாக இருந்திருப்பேன். ஏனென்றா அந்த நேரத்தில் இந்த பிறவியில் மட்டுமல்ல பல பிறவிகளுக்கான உள்ளார்த்தமான காயங்கள் எனக்கு நிறைய இருந்தது. அதை குணமாக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு அழகழகாக நான் நிறைய அனுபவங்களை புரோணம் பண்ணி யோசிச்சிருந்திருப்பேன். இப்பொழுது என்னை அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த வேணும் என்று நினைக்கின்றேன். எனக்குள்ள பல பல படிவங்களாக அது படிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படைகளை நான் அகற்றுவதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த படிவுகள் எல்லாம் என்னை தன்னை ஆதிக்கப்படுத்துகின்றது. அது அப்பதான் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது பழைய சன்ஸ்காரங்கள் நிறைய இருக்கின்றன. அது என்னுடைய சன்ஸ்காரங்களை நான் பார்த்து கொண்டு அதுக்கே எனக்கு பணிவு தேவை. அதே நேரம் அந்த பன்சாரங்களை மாற்ற வேண்டும் என்பதைட்டு நான் முயற்சி செய்கிறதில் அது நிறையாவே நிச்சயமாக தவம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்னும் ஒரு நாள் 2 நாள் அது நடந்து போக விடமில்லை. அது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கொண்டிருக்கிறது. நான் மாறணும், நான் இதை மாற்ற வேணும் என்ற சன்ஸ்காரத்தை மாற்ற வேணும் என்ற நோக்கத்தின் மூலம்தான் இதை செய்ய முடியும். கடவுளுடைய உதவி எடுத்து அந்த சக்தியை கொண்டு நான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். அது ஒரு படிப்படியாக நடக்கின்றது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது எங்களுடைய யோகம் சகாஷ் வடிவத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இதை பற்றி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தை பற்றி சிந்தித்து வர, மனிதர்களாக இருந்தால் என்ன, அல்லது மற்ற உயிரினங்களாக இருந்தால் அல்லது தாவரங்களாக இருந்தாலும் எங்களுடைய யோகம் இதற்கு தேவை. அது எல்லாவற்றையுமே தூய்மையாக்க வேண்டும். அதன் மூலம்தான் நாங்கள் இயற்கைக்கு சேவை செய்தன் பிறகு அதெல்லா வடிவத்துக்கு நாங்கள் உதவி சேவை செய்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து எங்களுக்கு சந்தோஷமாக பெருமளவு சந்தோஷம் கிடைக்கின்றது. அது பிரதி உபகாரமாக கிடைக்கின்றது. அப்போ எனக்கு இப்போ மட்டுமில்லை, அரை கல்பத்துக்கு மட்டுமில்லை, முழு சக்கரத்துக்கும் எனக்கு வருகின்றது. இயற்கைக்கு சேவை செய்வதென்று சொன்னால் அது ஒத்துழைப்பு என்ற உத்தரவாதத்தை மட்டும் நான் பெறவில்லை. இப்பொழுது இயற்கை கோவப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சகாஷ் இயற்கையை அதனுடைய அழகான உயர்ந்த நல்ல நிலைக்கு மாற்றமடைகின்றது. அதன் மூலம் மீண்டும் மீண்டும் அது எங்களுக்கு ஒத்திசைவிலே வந்து எல்லாத்தோடையும் ஒத்திசைவாக ஆக வேண்டும்.
ஆகவே நாங்கள் இயற்கைக்கு சேவை செய்தோமாயின் அது எனக்கு சேவை செய்கிறது கடமைப்பட்டிருக்குது. பாபா சொல்லுகின்றார், பிரகிருத்தை ஜித், தத்துவத்தை வென்றவர். நான் சேவை இந்த இயற்கைக்கு செய்தனாயின் காட்டுக்கு, வானத்துக்கு, மலைக்கு, இந்த இப்படி வித்தியாசமானதுக்கெல்லாம் நான் சேவை செய்தா இருந்தால் இயல்பாகவே இந்த தத்துவங்கள் எனக்கு என்னை கவனித்துக் கொள்ளும், என்னை பார்த்து கொள்ளும். அவை கலியுகத்திலிருந்து சத்திய கால மாற்ற கால பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். நான் எப்படி இருப்பேன், எங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லாரும் எங்களை உடம்பை விட்டு போவோம். ஆனால் எப்படி போவோம், எங்கே போவோம், எங்கே இருந்து போவோம், இதை பற்றிலாம் நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் இப்பொழுது இயற்கைக்கு நான் நல்லாசை கொடுத்தேன். எல்லோரும் இந்த உடலை விடத்தான் போகின்றோம். ஆனால் நாங்கள் சௌகரியமாகவும் இலகுவான முறையிலும் இந்த உடலை விடுவதை இயற்கை உறுதிப்படுத்தும். யாருக்கு வேண்ட இந்த கலியுகத்துல ரொம்ப துன்பங்கள், வேதனைகள் இருக்கின்றது. அவை நான் என்னுடைய கணக்கு முடிக்க வேண்டும், நான் செல்வதற்கு என்னை தயார்படுத்த வேண்டும். அதே நேரம் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும். என்னுடைய எதற்கும் இது தெரியாது. சேவை எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோன்னா கொடுத்துக்கொண்டு எல்லாருமே கொடுப்போம். அப்பமே அந்த பெரிய ஒரு குழுவு கொடுத்திருந்தாலும் அதில் ஒரு 2-3 பேர் தான் மிச்சமாக வருகின்றார்கள் அந்த வகுப்பு தொடர்ந்து படிப்பதற்கு. ஆனால் மனதின் மூலமான சேவை என்று சொல்வது அதுக்கு நிறைய எனக்கு மறைமுகமானது நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. எங்களுக்கு நான் யார் என்ற விழிப்புணர்வு மட்டும் போதுமானது. பரமாத்மாவோட தொடர்பு இருந்தால் போதுமானது. நல்ல திட சங்கல்பம் தேவை. அதாவது நான் ஒவ்வொரு நாளும் இந்த மனமூலமான சக்காசை கொடுப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவேன். அப்படின்னா அந்த ஒரு பருவகாலத்திலே, இந்த பருவகால இறுதியிலே பாபா கேட்டார், யார் மற்றவர்களுக்கு சக்காசு கொடுப்பீங்கன்னு கேட்டோன்னே நிறைய பேர் கையெழுத்தினாங்க. பாபா சொன்னார், ஆனால் உங்களுடைய நுரை சூசிக்குள்ள அதை நீங்கள் சேர்க்க வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிஷமாவது இந்த உலகத்துக்கு சக்காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் செலவழிக்க வேணும்னு சொன்னேன். சக்காசமா நடக்காது. அதற்கு மனம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அது மனதின் சேவை, மனதின் மூலம். அதே நேரம் மனதின் மூலமான சேவை. மனதுக்கு சேவை, மனதின் மூலமான சேவை. ஆனால் மனதுக்கு சேவை என்பதன் முதலாவது. இது என்னுக்குள் இருக்க இந்த புத்தி என்ற பாத்திரம் சுத்தமாகின்றது. அதுடன் இந்த பாத்திரத்துக்குள்ளிருந்து என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் பாபாவுடைய தூய்மை சக்தியை நான் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அந்த மனதிலே எப்பொழுதுமே ஒரு கருவியாக இருக்கின்ற உணர்வினை கேட்கின்ற பாபாட ஒளி என் மூலமாக இந்த உலகத்துக்கு சேவை செய்ய போகின்றது. அவை நான் இந்த குளோபல் பத்தியை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் சக்காஸ் கொடுப்பதற்கான பயிற்சியை அதிகம் செய்ய வேணும். எவ்வளவு தூரம் நான் ஒருமுகப்படுத்தி இந்த பயிற்சியை செய்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமா என்னுடைய செய்கின்ற சக்தி அல்லது பலம் அதிகரிக்கும். அப்பொழுதுதான் என்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மூளைக்கும் சேவை செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி சேவை செய்தால் அதுக்கு பிரதிபலனை நான் பெறுகின்றேன். மக்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். மிருகங்களும் எனக்கு ஆசீர்வாதம் தரும். சில நேரத்தில் எங்களுக்கு சில மனுஷர்களுக்கு அந்த மிருகங்களோட தொடர்பு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள். அது பற்றில்லை, ஒரு நண்பன், அது நல்ல ஒரு உறவு முறை, சிநேகித முறைன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா, சக்கார் பாபா காலத்திலே பிரம்மா பாபா மாடுகள் பசுமாடு வச்சிருந்தார். இப்போ அது விக்யான் பவன் பாண்டபவன்ல இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த பசுமாடுகள் இருந்தன. பிரம்மா பாபா அடிக்கடி போய் அந்த பசுமாடுகளை சந்திப்பார். அதுகளுக்கெல்லாம் நல்லா ஆசி கொடுப்பார். அதை சுற்றி போய் திருஷ்டியெல்லாம் கொடுத்து பார்ப்பாரு. அது பிறகு பாபா விட்டுட்டு வரும்பொழுது என்ன செய்யும்னா அந்த மாடுகள் எல்லாம் அவருக்கு பின்னால வருவினோம். அதே மாதிரி இது என்ன கிருஷ்ணருடைய கதை உண்மை என்றதைத்தான் இது நிரூபிக்குது. சந்திரகாஷ் தாதாவும் இந்த பசுமாட்டுக்கு சபைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நானும் அதை செய்யும் பொழுது இயற்கையும் எனக்கு சேவை செய்யும். ஆகவே இந்த விதையை நான் ஒத்திசைவுக்காக போடுகின்றேன். மனுஷருக்கும் இதை தேவை. அதே நேரம் தத்துவங்கள்,
உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஒத்திசைவை உருவாக்குறதுக்கான விதையை நான் போடுகிறேன். இன்றும் வரைக்கும் இயற்கை எங்களை நல்லா தானே பார்த்து கொள்ளுது. நாங்கள் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் கொண்டவராக இருக்க வேணும். ஆனால் நிச்சயமாக சில நேரத்தில் நாங்கள் ஏதாவது அறியாமல் ஏதோ செய்திருப்போம் தவறாகவே. என்னுடைய இயற்கை என்னமும் எங்களுக்கு எவ்வளவோ தந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய அழகை கூட எங்களுக்கு தருகின்றது. இந்த அழகான ஒளியெல்லாம் படங்கள் வீடியோங்களை நான் பார்த்திருக்கிறேன். வடதுருவத்திலிருந்து வருகின்ற அந்த ஒளியெல்லாம் அவ்வளோ வடிவையாக இருக்கின்றது. அவை இந்த சக்காசை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக அனுபவம் செய்யுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதோட பாபாவோட கருவியாக இருந்து பாபாவுடைய சக்காசை எல்லாருக்கும் கொடுப்பதற்கு பாபா உங்களை பயன்படுத்தட்டும். ஓம் சாந்தி.